ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நானும் அப்டேட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறேன். அதனால் கொடுக்க தான் முடியல. ஸோ ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுது, இல்லைனா பார்த்திங்கன்னா கடவுளே நம்மளை சொதிச்சிடறாரு ஏதாவது ஒரு விஷயத்தில். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நானுமே பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லா அப்டேட்ஸுமே நானும் எடுத்து வைக்கிறேன். பட் கொடுக்க முடியல. பட் கண்டிப்பாக இந்த வாரம் எண்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் எல்லா அப்டேட் மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன் செகண்ட் சாரி ஃபார் த டிலே அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் இன்றைக்கி டிஆர்பி வந்துச்சு இல்லையா. ஸோ ஜான்சி ராணியோட என்ட்ரி ட்ராக் தான் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜான்சி ராணி ஆக்ட்ரஸ் காயத்ரி மேம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் சீசன் 1லேருந்து சீசன் 2லேயுமே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் மாஸ் கம்பேக்கு. அவங்கள அந்த சீரியலில் பார்க்கறோட மேபி இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சன் டிவியில் 1, அதுக்கப்புறம் விஜய் டிவியில் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வரமாட்டாங்க. மேபி ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி எது இருக்குமா, இல்லை அவங்க சாப்டர் கொண்டு வர மாட்டாங்களோ அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களோட என்ட்ரி லாஸ்ட் வீக் இருந்துச்சு. அதுக்குமே ஒரு நல்ல டிஆர்பி ஹிச் பண்ணியிருக்காங்க அவங்களோட என்ட்ரி வீக். அண்ட் ப்ரீ மணிவிழா அதுக்கான ட்ராக்லாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா. புடவை எடுக்கிறது, அப்புறம் சக்தி அண்ட் நம்ம ஜனனிக்கான ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சீனில். ஸோ அந்த இதான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராக்குக்கு அவங்க எவ்வளோ டிஆர்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.63 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் கரண்ட் ட்ராக் பார்த்திங்கன்னா நம்ம ஆதி குணசேகரன் அண்ட் ஈஸ்வரி 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 50ஆம் கல்யாணம், அதாவது மணிவிழா நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அதாவது மருமகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை யாருமே இன்வைட் பண்ணக்கூடாது, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலியெலாம் சீசன் 1ல் அவ்வளோ அசிங்கப்பட்டாங்க. பட் இங்கெல்லாம் வில்லன்ஸ் கேங்கோட சேர்ந்துட்டு அவங்க எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. இல்லை ஈஸ்வரி அப்போ பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி இந்த மணிவிழாக்கும் அக்செப்ட் பண்ண வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புடவை எனக்கு தெரிஞ்சு நம்ம தர்ஷினியுமே சாரி தான் வியர் பண்ணுறாங்க. அவங்க தாத்தா வாங்கி கொடுத்த சாரியாக இருக்கும் போல் இன்றைக்கி, அதாவது அந்த எபிசோட் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. அதாவது இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து ரீல்ஸ் தான், அதுலேயுமே அவங்க சாரி வியர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தாத்தா எடுத்து கொடுத்த சாரி அவங்களுமே கட்டிக்கிறாங்க. ஸோ நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்குதா, இல்லை மணிவிழா ஸ்டாப் ஆகுதா, இது அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேச்சு இடத்துலேருந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கரிகாலனை பற்றி சொல்ல தேவையில்லை. அந்த வீட்டில் செம ஜாலியாக ஒரு காமிக் சென்ஸில் அவருக்கு சீன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் நம்ம ஜான்சி ராணி ஒரு டெரர் பீஸாக தான் எண்ட் ஆயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மணிவிழா நடக்குமா நடக்காது, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.